ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரெவிட் பிம் கைட். லாஸ்ட் வீடியோல நம்ம பிம்னா என்ன, ரெவிட்க்கும் பிம்க்கும் என்ன வித்தியாசம், பிம் ஒர்க் ஃப்ளோ ஓவர்வியூ எல்லாமே பார்த்தோம். ஆனா அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். பிம் ஒரு ப்ராசஸ்னு புரியுது, ஆனா அது ஒரு ரியல் லைஃப் ப்ராஜெக்ட்ல எப்படி ஒர்க் ஆகும்? இந்த கொஸ்டின் இன்டர்வியூலயும் ரொம்ப காமனா கேட்பாங்க. மெயினா எக்ஸ்பிளைன் பிம் ஒர்க் ஃப்ளோ இல்லைன்னா ஹவு டஸ் பிம் ஒர்க் இன் ரியல் ப்ராஜெக்ட்னு கேட்டா எப்படி ஆன்சர் பண்றதுன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதனால இந்த வீடியோவை ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரியல் ப்ராஜெக்ட் ஒர்க் ஃப்ளோ மட்டும் இல்லாம இன்டர்வியூக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது ஒரு பில்டிங் ப்ராஜெக்ட் ஆரம்பத்துல இருந்து கம்ப்ளீஷன் வரைக்கும் பிம் எப்படி யூஸ் ஆகுதுன்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க புரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா, ஒரு ப்ராஜெக்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு கிளைண்ட் வந்து ஒரு 10 ஃப்ளோருக்கு ஆஃபீஸ் பில்டிங் கட்டணும்னு நினைக்கிறாரு. அப்போ நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, ரெவிட் மாடல் ஓபன் பண்ணி மாடல் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு. ஆனா அப்படி ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகாது. ஏன்னா கிளைண்ட்டுக்கு ரெவிட் மாடல் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அவருக்கு என்ன இம்பார்ட்டன்ட்னா, ஒரு நல்ல குவாலிட்டி பில்டிங்கா கிடைக்கணும், ப்ராஜெக்ட் சொன்ன டைம்குள்ள முடிக்கணும், அவர் ஃபிக்ஸ் பண்ண பட்ஜெட்குள்ள வேலை முடிக்கணும். அது மட்டும் இல்லாம பில்டிங் ஃபியூச்சர்ல மெயின்டைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கணும். மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கணும். இதுதான் ஒரு கிளைண்டோட ரியல் எக்ஸ்பெக்டேஷன். முதல்ல கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன, பில்டிங் பர்பஸ் என்ன, பட்ஜெட் என்ன, டைம்லைன் என்ன, எந்த ஸ்டாண்டர்ட்ல ஃபாலோ பண்ண போறோம், எந்தெந்த டீம்லாம் இன்வால்வ் ஆக போகுதுன்றத நம்ம ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் பிளானிங் ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் டிசைனிங் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் கோஆர்டினேஷன், அதுக்கப்புறம் அப்ரூவல்ஸ் எல்லாமே நம்ம வாங்குவோம். அதுக்கு அப்புறம் தான் நம்ம ரெவிட் மாடலிங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். ரெவிட் மாடலிங்ன்றது வந்து ப்ராஜெக்டோட கோல் கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு டூல். அதை வச்சு அந்த ப்ராஜெக்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ற ஒரு சாஃப்ட்வேர். மெயின் ப்ராஜெக்ட் கோல் என்னன்னா, ப்ராஜெக்டை ரைட் குவாலிட்டியா, ரைட் டைம்க்கு, ரைட் பட்ஜெட்ல சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றது தான் ஒரு ப்ராஜெக்டோட மெயின் கோலா இருக்கும். அதுக்கு நம்ம பிம் டூலை யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்க்க போற செகண்ட் டாபிக் என்னன்னா, ப்ராஜெக்ட்ல யாரெல்லாம் இருப்பாங்க. ஒரு பில்டிங் ப்ராஜெக்ட்னா அதுல ஆர்கிடெக்ட் மட்டும் வேலை பார்க்க மாட்டாங்க. இது ஒரு டீம் எஃபர்ட். இதுல யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கிளைண்ட். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான விஷன், பட்ஜெட், ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இவர் தான் டிசைட் பண்ணுவாரு. செகண்ட், ஆர்கிடெக்ட். பில்டிங் எப்படி இருக்கணும், ஸ்பேஸ் எப்படி பிளான் பண்ணணும், இந்த டிசைன் எப்படி இருக்கணும்ன்றத டிசைன் பண்றவங்க தான் ஆர்கிடெக்ட். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர். இந்த பில்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் சேஃபாகவும் இருக்கிறதுக்கு இவங்க தான் டிசைன் பண்ணுவாங்க. அடுத்து வந்து எம்இபி இன்ஜினியர். எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், ஃபயர் ஃபைட்டிங், ஹெச்வேக் மாதிரி எல்லா பில்டிங் சர்வீசஸையும் இவங்க தான் டிசைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து குவான்டிட்டி சர்வேயர். இப்போ ப்ராஜெக்டோட காஸ்ட், குவான்டிட்டி, பட்ஜெட் கண்ட்ரோல் எல்லாத்தையும் இவங்க தான் மேனேஜ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து கான்ட்ராக்டர். இப்போ நம்ம பண்ண ப்ராஜெக்டை வந்து சைட்ல ஆக்சுவல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கா எக்ஸிக்யூட் பண்றது இவங்க தான். அடுத்து வந்து ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் டீம். இப்போ இந்த பில்டிங் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமும் இது எஃபிஷியன்டாகவும் மெயின்டெனன்ஸ் ஈஸியாகவும் இருக்கிறத பார்த்துக்கிறது வந்து ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் டீம் தான். இப்படி ஒரு பில்டிங் ப்ராஜெக்ட்ல நிறைய டீம் சேர்ந்து வேலை பார்ப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். ஆனா எல்லாரோட மெயின் கோல் என்னன்னா, இந்த ப்ராஜெக்டை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றது தான். ஒரு ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகணும்னா ஒரு இண்டிவிஜுவலோட ஒர்க் மட்டும் போதாது. இது வந்து ஒரு டீம் கோஆர்டினேஷன். இதுல வந்து டீம் கோஆர்டினேஷன் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தேர்ட் டாபிக் உள்ள போலாம். இதுதான் பிளானிங் ஸ்டேஜ். இப்போ எல்லாரும் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆன உடனே மாடல் ஸ்டார்ட் பண்ணிட மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்டேஜ் இருக்கு. அதுதான் பிளானிங் ஸ்டேஜ். ஏன்னா பிளானிங் இல்லாம மாடல் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல நிறைய கன்ஃபியூஷன்ஸ், ரீவொர்க், டைம் லாஸ், பட்ஜெட் இன்க்ரீஸ் மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லா டீமும் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த மீட்டிங்ல ப்ராஜெக்ட் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறோன்றத டிசைட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்,
எந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ண போறோம், ஃபைல் நேமிங் கன்வென்ஷன் எப்படி இருக்க போகுது, ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்ஸ் எப்படி செட் பண்ண போறோம், யார் எந்த டிசிப்ளின் மாடலுக்கு ரெஸ்பான்சிபிள், மாடல்ஸ் எப்போல்லாம் ஷேர் பண்ண போறோம், குவாலிட்டி செக் யார் பண்ணுவாங்க, கோஆர்டினேஷன் மீட்டிங்ஸ் எப்பப்பெல்லாம் நடக்கும், இப்படி ப்ராஜெக்ட் ஸ்மூத்தா ரன் ஆக ரூல்ஸ், ப்ராசஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே ஃபர்ஸ்டே டிசைட் பண்ணிடுவாங்க. இந்த பிளானிங் ப்ராசஸ் தான் ஒரு பிம் ப்ராஜெக்ட் சக்சஸ்க்கு ரொம்ப முக்கியம். இந்த பிளானிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும், அதுல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, பிம் எக்ஸிகியூஷன் பிளான்னா என்ன அப்படின்றத பத்தி நம்ம அடுத்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மாடலிங் ஸ்டேஜ். இதுல ஃபர்ஸ்ட் ஆர்கிடெக்சர் மாடலிங். பிளானிங் ஸ்டேஜ் முடிஞ்சதும் ஆக்சுவல் மாடலிங் ஒர்க் ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் மாடலை ஆர்கிடெக்சர் டீம் தான் கிரியேட் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பில்டிங்கோட ஓவரால் டிசைனை ரெவிட்ல மாடல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுல வால்ஸ், டோர்ஸ், விண்டோஸ், ரூம்ஸ், ஃப்ளோர்ஸ், ரூஃப், ஸ்டேர்கேஸ், ரேம்ப், இப்படி பில்டிங்க்கு தேவையான எல்லா ஆர்கிடெக்சர் எலமெண்ட்டையும் கிரியேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம ரூம்ஸ் சரியான சைஸ்ல இருக்கா, பில்டிங் டிசைன் கிளைண்ட் ரெக்வயர்மெண்ட்ஸ்க்கு மேட்ச் ஆகுதான்றதையுமே செக் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேஜ்ல பில்டிங்கோட ஷேப், லேஅவுட், ஸ்பேஷியல் பிளானிங் எல்லாமே ரெடியாக ஆரம்பிக்கும். இந்த ஆர்கிடெக்சர் மாடல் தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ், எம்இபி இன்ஜினியர்ஸ், அப்புறம் மற்ற டீம்லாம் யூஸ் பண்றதுக்கான பேஸ் மாடலா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சரல் மாடலிங். இந்த நேரத்துல ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் அவரோட மாடலை ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. இதுல காலம்ஸ், பீம்ஸ், ஸ்லாப்ஸ், ஃபூட்டிங், ஃபவுண்டேஷன்ஸ், இந்த எலிமெண்ட் எல்லாமே ஸ்ட்ரக்சரல் மாடல்ல வரும். ஆர்கிடெக்சர் மாடல் வேற, ஸ்ட்ரக்சரல் மாடல் வேற, ஆனா ரெண்டு மாடலும் ஒரே பில்டிங்காக தான். நெக்ஸ்ட் எம்இபி மாடலிங். இதுக்கு பேரலா எம்இபி டீமும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எலக்ட்ரிக்கல், லைட்டிங், பிளம்பிங், ஹெச்வேக், ஃபயர் ஃபைட்டிங், இது மாதிரி பில்டிங் சர்வீசஸ் எல்லாமே அவங்க மாடல் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பில்டிங்க்கு தேவையான 3 டிஃப்ரெண்ட் மாடல் ரெடி. ஆர்கிடெக்சர் மாடல், ஸ்ட்ரக்சரல் மாடல், எம்இபி மாடல் ரெடி ஆயிடுச்சு. எல்லா மாடலும் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ பிரச்சனை எங்க வருதுன்னு பாப்போமா? ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்கிடெக்ட் ஒரு வாலோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கலாம். அதை பேஸ் பண்ணி அந்த வால் பக்கத்துல இருக்க பீமோட பொசிஷன் சேஞ்ச் ஆகலாம், இல்ல ஹெச்வேக் டக்டோட ரூட் சேஞ்ச் ஆகலாம், எலக்ட்ரிக்கல் கேபிள் ட்ரேவை ஷிஃப்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, பிளம்பிங் பைப்பை மாத்தியும் அமைக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு ஸ்மால் சேஞ்ச் கூட நிறைய டிசிப்ளினுக்கு நிறைய இம்பாக்டை கிரியேட் பண்ணும். இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ல பிக்கஸ்ட் சேலஞ்ச். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் கோஆர்டினேஷன். இப்போ ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆயிடுச்சு. அந்த ப்ராப்ளமை ரிசால்வ் பண்ண கோஆர்டினேஷன் பிம்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். இந்த கோஆர்டினேஷன் ப்ராசஸ்ல ஆர்கிடெக்சர், ஸ்ட்ரக்சர், எம்இபி எல்லாரோட மாடலையும் கம்பைன் பண்ணி ரெவ்யூ பண்ணுவாங்க. கோஆர்டினேஷன் மீட்டிங் நடத்துவாங்க. எங்க ப்ராப்ளம் இருக்கு, எங்க கான்ஃப்ளிக்ட் இருக்கு, என்ன மாடிஃபை பண்ணணும், இதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஃபைனல் டிசிஷன் எடுப்பாங்க. இந்த கோஆர்டினேஷன்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இருக்கு, அதுதான் கிளாஷ் டிடெக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பீமுக்கு நடுவுல ஹெச்வேக் டக்ட் கிராஸ் ஆகுது, இல்லைன்னா பைப் ஒரு காலம்குள்ள கிராஸ் ஆகுது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல போய் கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? டைம் டிலே ஆகும், எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகும், ரீவொர்க் ஆகும். ஆனா பிம்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அதுதான் கிளாஷ் டிடெக்ஷன். இந்த டாபிக்கையும் நம்ம ஒரு செப்பரேட் வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் டாக்குமெண்டேஷன். மாடல் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்து முக்கியமான ஸ்டேஜ் டாக்குமெண்டேஷன். பிம்ல இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரு மாடல்ல இருந்தே நமக்கு தேவையான எல்லா டிராயிங்ஸ் அப்புறம் டாக்குமெண்ட்ஸை கிரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ளோர் பிளான், செக்ஷன், எலிவேஷன், ஷெட்யூல்ஸ், இப்படி ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான எல்லா டாக்குமெண்டேஷனுமே மாடல்ல இருந்தே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நமக்கு இருக்க அனதர் அட்வான்டேஜ் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ளோர் பிளான்ல நான் ஒரு வாலை ரிமூவ் பண்றேன். அது செக்ஷன், எலிவேஷன், ஷெட்யூல்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிடும். இதனால மேனுவல் ஒர்க்கும் ஹியூமன் எரர்ஸும் ரொம்ப கம்மியாயிடும். டிராயிங்ஸ் ரொம்ப கன்சிஸ்டண்டா இருக்கும். டாக்குமெண்டேஷன் ப்ராசஸும் ரொம்ப ஃபாஸ்டாகவும் அக்யூரேட்டாகவும் முடியும்.
இதுவரைக்கும் நம்ம பிம் மாடல்ல அதாச்சும் டிஜிட்டல்ல என்னென்ன ப்ராசஸ் வரும்ன்றத டீட்டெயில்டா பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போற நெக்ஸ்ட் டாபிக் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன். இதுக்கப்புறம் தான் ஆக்சுவல் கன்ஸ்ட்ரக்ஷனே ஸ்டார்ட் ஆகும். சைட் டீம் வந்து இந்த பிம் மாடல்ல யூஸ் பண்ணி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனை சைட்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது சைட்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் வந்தா அதை வந்து மாடல்ல அப்டேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து டோர் லொகேஷனை வந்து சேஞ்ச் பண்றாங்க, இல்லைன்னா பைப்பிங்கோட ரூட்டை வந்து சேஞ்ச் பண்றாங்க, இல்லைன்னா கிளைண்ட் வந்து ஒரு டிசைன் அப்டேட் கேட்குறாங்க அப்படின்னா அந்த சேஞ்சஸை வந்து மாடல்லையுமே அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இதனால வந்து எல்லாருக்குமே ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும் அண்ட் ஆல்சோ மாடலும் அப் டு டேட்டா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன். பில்டிங் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ஒர்க் முடிஞ்சிடாது. நிறைய பேருக்கு பில்டிங் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டா ப்ராஜெக்ட் ஓவர்னு தோணும். பட் பிம்ல அப்படி இல்லை. கன்ஸ்ட்ரக்ஷன் முழுசா முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட சைட்ல ஆக்சுவலி என்ன பில்ட் பண்ணிருக்காங்கன்னு வெரிஃபை பண்ணுவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் டைம்ல ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருந்தா அதையும் மாடல்ல அப்டேட் பண்ணுவாங்க. அப்புறம் அதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணி ஃபைனல் மாடல்ல அப்டேட் பண்ணி ஆஸ்பில்ட் மாடல்னு ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. இந்த ஆஸ்பில்ட் மாடல் தான் சைட்ல இருக்கிற ரியல் பில்டிங்கை எக்ஸாக்டா ரெப்ரசென்ட் பண்ற மாடல். இப்போ நம்ம பார்க்க போறது தான் ஃபைனல் டாபிக், அதாவது ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட். இந்த ஆஸ்பில்ட் மாடல் வந்து பில்டிங் ஓனருக்கும் மெயின்டெனன்ஸ் டீமுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபியூச்சர்ல ஒரு டோர் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அதை மெயின்டெனன்ஸ் டீம் மாற்றணும்னு நினைப்பாங்க. அப்போ அவங்க மாடல் ஓப்பன் பண்ணி அந்த ஸ்பெசிஃபிக்கான டோரை கிளிக் பண்ணா அந்த டோரோட டிசைன் என்ன, ப்ராடக்ட் என்ன, மாடல் நம்பர் என்ன, ஃபயர் ரேட்டடா இல்லையா, வாரண்டி அல்லது இன்னும் இருக்கா இல்லையா, சப்ளையர் யாரு, ஸ்பேர் பார்ட்ஸ் எங்க கிடைக்கும், இப்படி தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் மாடல்ல இருந்தே அவங்களுக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி ஏசி, லைட்டிங், சீலிங் பேனல்ஸ், ஃபசாட் பேனல்ஸ், பில்டிங்ல இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா அசட்டுக்குமே மாடல்ல இருந்தே அவங்க இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கலாம். ஸோ பேசிக்கா இந்த பிம் மாடல்ன்றது டிசைன் ஸ்டேஜுக்கு மட்டும் யூஸ் ஆகுற டெக்னாலஜி இல்லை, கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ்லயும் யூஸ் ஆகும். கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச பிறகும் பில்டிங்கோட முழு லைஃப் சைக்கிள்க்கும் அதுக்கப்புறம் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்க்கும் யூஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் பிம்னா என்னன்னு கம்ப்ளீட்டாக பார்த்தோம். இன்னைக்கு ஒரு பிம் ப்ராஜெக்ட் ரியல் லைஃப் ப்ராஜெக்ட்ல எப்படி ஸ்டார்ட் ஆகி எப்படி கம்ப்ளீட் ஆகுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம். அதாவது கிளைண்ட் ரெக்வயர்மெண்ட்ல இருந்து பிளானிங், மாடலிங், கோஆர்டினேஷன், டாக்குமெண்டேஷன், ஆஸ் பில்ட் மாடல், ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் வரைக்கும் பிம் ஒரு ப்ராஜெக்டோட ஃபுல் லைஃப் சைக்கிள்லையுமே யூஸ் ஆகும். அதனால பிம்ங்கிறது ஒரு 3D சாஃப்ட்வேர் மட்டும் கிடையாது, அது ஒரு பில்டிங்கோட பிளானிங்ல இருந்து மெயின்டெனன்ஸ் வரைக்கும் எல்லா ஸ்டேஜையும் கனெக்ட் பண்ற ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ். அடுத்த வீடியோல இந்த ஒர்க் ஃப்ளோல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பான பிம் எக்ஸிகியூஷன் பிளானை பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம். ஒரு பிம் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பிஇபி எதுக்கு கிரியேட் பண்ணோம், அதுல என்னென்ன இருக்கும், ரியல் லைஃப் ப்ராஜெக்ட்ல அது எப்படி யூஸ் பண்றாங்க, இதெல்லாம் பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல டீட்டெயில்டா பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல பார்க்கலாம்.